பிரபல தொழிலதிபர் முகேஷ் அம்பானி நீட்டா தம்பதியின் மூன்றாவது மகன் ஆனந்த். இவருக்கும் ராதிகா மெர்ச்சன்ட் என்பவருக்கும் மும்பையில் ஜியோ வேர்ல்ட் கன்வென்ஷன் சென்டரில் திருமண நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று சுப ஆசிர்வாத நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரசியல், சினிமா, பல்வேறு துறைகளை சேர்ந்த விஐபிக்கள் பங்கேற்றனர். மகாராஷ்டிராவில் நலத்திட்டங்களை துவக்கி வைக்க வந்த பிரதமர் மோடி மணமக்களை வாழ்த்தினார். முன்னதாக பிரதமர் மோடியை வாசலில் நின்று அம்பானி வரவேற்று அழைத்து சென்றார். மும்பையில் INS எனப்படும் இந்திய செய்தித்தாள் சங்கத்தின் சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசியதாவது: ஊடகங்கள் நாட்டின் பிராண்டாக உள்ளது. சமூகத்தை வடிவமைப்பதில் ஊடகங்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டத்தை ஒரு இயக்கமாக கொண்டு சென்றுள்ளோம். இந்திய தொழில்நுட்பத்தை உலக நாடுகள் பேசுகின்றன என பிரதமர் பேசினார். நாட்டில் சர்வாதிகாரத்தை முற்றிலுமாக ஒழித்து நீதியின் ஆட்சியை நிலைநாட்ட மக்கள் விரும்புகிறார்கள் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கூறினார். நாட்டில் 13 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் 10 இடங்களில் இண்டி கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாரதிய ஜனதா பின்னி இருந்த பயம், குழப்பம் என்ற வலை உடைந்துவிட்டது என்பதை 7 மாநிலங்களில் இடைத்தேர்தல் முடிவுகள் உணர்த்தியுள்ளன என பதிவிட்டுள்ளார். இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் மோதிய 4வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் நடந்தது. டாஸ் வென்ற இந்திய அணி பவுலிங் தேர்வு செய்தது. முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே அணி 20 ஓவரில் 7 விக்கெட்டுக்கு 152 ரன் எடுத்தது. அடுத்து களமிறங்கிய இந்திய அணி 15.2 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 156 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க வீரர்கள் ஜெய்ஸ்வால் 92, சுப்மன் கில் 58 ரன் எடுத்தனர். கர்நாடகாவில் இருந்து 40 பேர் கொண்ட குழுவினர் 27 4 சக்கர வாகனங்களில் வந்தனர். நண்பகல் மலையேற்றத்தில் ஈடுபட்டனர். பலத்த மழை பெய்ததால் திரும்பி செல்ல முடியாமல் தவித்தனர். அவர்கள் உள்ளூர் மக்களின் உதவியை நாடினர். இது தொடர்பான தகவல் போலீசாருக்கு தெரிய வந்தது. அனைத்து வாகனங்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய கலெக்டர் உத்தரவிட்டார். அனைத்து வாகனங்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னை YMCA கல்லூரி மைதானத்தில் இளையராஜாவின் இன்னிசை கச்சேரி நடக்கிறது. இதில் பங்கேற்க வரும் ரசிகர்களுக்கு தடையில்லா போக்குவரத்து கிடைக்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கட்டணமில்லா பயணத்தை வழங்குகிறது. டிக்கெட் வைத்திருப்பவர் மட்டும் இதற்காக பிரத்யேக பாஸ் கிடைக்கும். கச்சேரி போகவும் நிகழ்ச்சி முடிந்து திரும்ப வரவும் ஒருமுறை மட்டும் இந்த பாஸ் பயன்படும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதை அடுத்து முதல்வர் ஸ்டாலின் அங்கு திரண்டிருந்த தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கினார். இதில் கலந்து கொள்ள சென்னை அறிவாலயம் வந்திருந்த அமைச்சர் துரைமுருகனுக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தனர். இந்நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருந்து அமைச்சர் துரைமுருகன் வீடு திரும்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 1,24,053 வாக்குகள் பெற்றார். பாமக வேட்பாளரை விட திமுக வேட்பாளர் 67,757 ஓட்டுகள் கூடுதலாக பெற்றார். பாமக வேட்பாளர் அன்புமணி 56,296 வாக்குகள் பெற்றார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா 10,620 ஓட்டுகள் மட்டும் பெற்று டெபாசிட்டை இழந்தார். நாள்தோறும் நல்ல திட்டங்கள் என சாதனை செய்து வரும் திமுக அரசுக்கு மகுடம் சூட்டுவதாக விக்கிரவாண்டி வெற்றி அமைந்துள்ளது. இடைத்தேர்தலிலே போட்டியில்லை என்ற பாமக விக்கிரவாண்டியில் போட்டியிட முன்வந்த மர்மம் இன்னும் விலகவில்லை. தமிழகத்தை பொறுத்தவரை 2019ஆம் ஆண்டு முதல் திமுக தலைமையிலான இண்டி கூட்டணியில் வெற்றி தொடர்கிறது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்கவில்லை. பணநாயகத்தின் வெற்றியால் மக்களுக்குத்தான் தோல்வி. பணம், மது, போதைப் பொருட்களை ஆளும் கட்சியினர் வழங்கினர். ஆளும் கட்சி ஏலம் எடுத்துள்ளது, அவ்வளவுதான். இனி இடைத்தேர்தலை ஏலத்தில் விட்டுவிடலாம் என நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா தெரிவித்தார். போன நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் 8,000 சில்லரை தான் வாங்கியிருக்கோம். இப்போ அதை விட 2,000 சில்லரை வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கோம். ஒரு மாத காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு பணநாயகத்துக்கு மத்தியில் நாங்கள் வாங்கியிருக்கிறது எங்களுக்கு பெருமையாக தான் இருக்குது. தேர்தல் ஆணையம் தோல்வி கண்டுள்ளது. நடுநிலையோடு செயல்படவில்லை. பல்வேறு புகார்களை அளித்தும் அதனை கண்டுகொள்ளவில்லை. பணம், பொருட்கள் போன்றவை இந்த தேர்தலில் பலமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆளும் கட்சியினர் அத்துமீறி செயல்பட்டனர். இருப்பினும் எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி என பாமக பாலு தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் என்பது ஒன்று இல்லாமலேயே இந்த தேர்தல் நடைபெற்றது. திராவிட முன்னேற்றக் கழகம் பணத்தை வாரி இறைத்தார்கள். அதன் மூலமாக நாங்கள்
வெற்றி பெற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக திமுக சுமார் 200 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக செலவிட்டுள்ளது. பணம், பொருட்கள் கொடுத்தது பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் தேர்தல் ஆணையத்திற்கு தெரியவில்லையா? திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நேர்மையான முறையில் நடந்திருந்தால் திமுக டெபாசிட் இழந்திருக்கும். இந்த வெற்றி குறித்து முதல்வர் ஸ்டாலின் பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். கடும் முதுகுவலி காரணமாக ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் டெல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் கடந்த சில நாட்களுக்கு முன் அனுமதிக்கப்பட்டார். தனி வார்டுக்கு மாற்றப்பட்ட அவருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்தனர். டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். தற்போது உடல்நிலை சீரானதாகவும் சிகிச்சைக்கு பின் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீடு திரும்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய அமைச்சர் முருகன் அவரது அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பட்டியலின மக்களின் நலன் காப்பதில் தமிழகம் முன்னணியில் இருப்பதாக தமிழக அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி சாராய மரணம், பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் கொலை போன்றவற்றால் தலித் மக்கள் திமுக அரசு மீது கடும் கோபத்தில் உள்ளனர். திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் ஒவ்வொரு ஆண்டும் பட்டியலின மக்களுக்கு எதிராக 2000க்கும் அதிகமான வன்கொடுமை சம்பவங்கள் நடந்துள்ளன என புள்ளி விவரங்கள் கூறுவதாக தெரிவித்துள்ளார். காணை பகுதியில் திமுக இளைய வாக்காளர்களுக்கு கஞ்சா பட்டுவாடா செய்தனர். இது தேர்தலே இல்லை, திமுகவினர் எடுத்த ஏலம். வருங்காலங்களில் இடைத்தேர்தலை ஏலம் எடுத்து விடுங்கள். அதனால்தான் அதிமுக பின்வாங்கியது. இது பணநாயகத்தின் வெற்றி, ஜனநாயகத்தின் மரணம் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸுடன் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தொலைபேசியில் பேசியதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. ஆனால் இதனை துணை அதிபர் அலுவலகம் மறுத்துள்ளது. ராகுலுடன் கமலா ஹாரிஸ் பேசவில்லை எனவும் அது குறித்த செய்தி உண்மையில்லை என தெரிவித்துள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. எமர்ஜென்சி அறிவித்து 50 ஆண்டுகள் ஆகிறது. பாஜக இன்னும் கடந்த காலத்தை பார்க்கிறது. நாட்டின் எதிர்காலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பிரதமர் மோடி ஆட்சி காலத்தில் எமர்ஜென்சி போன்ற நிலை தற்போது உள்ளது. யாரை வேண்டுமென்றாலும் பிடித்து ஜெயிலில் அடைக்கிறார்கள் என சிவசேனா தலைவர் சஞ்சய் ராவத் தெரிவித்தார். தமிழக அரசின் 3 ஆண்டு சாதனைக்கு கிடைத்த வெற்றி, அதை மக்கள் வாக்காக செலுத்தியுள்ளனர். அனைத்து திட்டங்களையும் தொகுதியில் நிறைவேற்றுவோம் என விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தெரிவித்தார். வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். தொண்டர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். இதய தெய்வம் தளபதி மு.க. ஸ்டாலின் 3 ஆண்டு சாதனைகளுக்கு கிடைத்த வெற்றி. பாமக மக்களை நம்பி மட்டுமே களத்தில் இறங்கியது. பாமகவினரும் கூட்டணி கட்சியினரும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து திமுக அரசின் மக்கள் விரோத செயல்பாடுகள் குறித்தும் சமூக அநீதி குறித்தும் மக்களிடம் எடுத்துக் கூறி ஓட்டு சேகரித்தனர். பாமகவுக்கே உண்மையான வெற்றி. பணத்தை வாரி இறைத்து திமுக பெற்ற வெற்றி தற்காலிகமானது. 2026ஆம் ஆண்டு நடக்கவுள்ள தேர்தலில் பாமக மாபெரும் வெற்றியை பெறுவது உறுதி என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறினார். இந்தியாவிலேயே ஆதி திராவிட மக்களின் நலன் காப்பதில் தமிழகம் முன்னணி மாநிலமாக விளங்குவதாக கூறி தமிழக அரசு சார்பில் ஒரு மாயாஜால அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு எதிராக திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடந்து வரும் கொடூர தாக்குதல் தமிழகத்தை தாண்டி தேசிய பட்டியலின ஆணையத்தின் விசாரணையை எட்டியுள்ளது. பட்டியலின மக்களுக்கு அடிப்படை வாழ்வு உரிமை கிடைக்குமா என முதல்வர் ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் தொடர் போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ அல்லது தொடர்ந்து பிரச்சனையோ இருப்பதாக தெரியவில்லை. நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ள மாநிலம் தமிழகம்தான் என சபாநாயகர் அப்பாவு கூறினார். சட்டம் ஒழுங்கை சிறப்பாக வைத்திருப்பதால் தான் உலக செஸ் போட்டி இங்கு நடந்தது. இந்தியாவிலேயே அனைத்து மத வழிபாடுகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் ஒரே மாநிலம் தமிழகம் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தை ஆளும் திமுகவின் ஊழல்களை தோலுரித்து காட்டும் அதிமுகவினரை காவல்துறையை ஏவி அரசு அடக்கி வருவது தொடர்கதையாகிவிட்டது. இனியும் இதுபோன்ற சர்வாதிகார போக்கு தொடர்ந்தால் அதிமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி முதல்வர் ஸ்டாலினை எச்சரித்துள்ளார். அவதூறு பேசுவது, அசிங்கமான அரசியல் பேசுவது இவற்றின் ஆதித்தாய் திமுக தான். ஒவ்வொரு தலைவர்களை பற்றி கருணாநிதி பேசியுள்ளார். கருவாட்டுக்காரியின் சீமந்த புத்திரர் மரமேறி கட்ட பீடி என விமர்சித்துள்ளார். இழிவாக பேசுவதற்கு திமுக ஆட்களை வைத்துள்ளது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதே சாதிக் மாற்றுக்கட்சி பெண்களை இழிவாக பேசுகின்றனர். நாகரிக அரசியல், கண்ணிய அரசியல் கற்றுக் கொடுப்பதற்கும் அடுத்தவர்களுக்கு போதிக்கும் தகுதியும் நேர்மையும் திமுகவுக்கு இல்லை என நாம் தமிழ் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கஞ்சப்பள்ளியை சேர்ந்த கணேஷ்மூர்த்தி என்பவருக்கு சொந்தமான குடோனில் சட்டவிரோதமாக பட்டாசுகளை இருப்பு வைத்தும் வெளியிலிருந்து வாங்கி வந்து பேக்கிங் செய்து வந்துள்ளனர். 4 ஊழியர்கள் பணியில் இருந்தபோது திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ குடோன் முழுவதும் மளமளவென பரவியது. சுதாரித்த ஊழியர்கள் வெளியேறி உயிர் தப்பினர்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் படூர் ஓஎம்ஆர் ரோட்டில் மழைநீர் வடிகால்வாய் சீரமைக்கும் பணி நடைபெற்றது. ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டும் போது பூமிக்கடியில் செல்லும் எரிவாயு கேஸ் பைப்லைன் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. அருகில் இருந்த டீ கடை தீயில் கருகியது. கடையில் இருந்த ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலினுடன் வந்திருந்த அமைச்சர் துரைமுருகனுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. முதலுதவி அளிக்கப்பட்டு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சேர்த்தனர். அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவரை மருத்துவர்கள் கண்காணித்து வருகின்றனர். மதுரை ஆவினில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆய்வு மேற்கொண்டார். 5 முறை முதல்வராக இருந்தவர் கருணாநிதி. அவரை பற்றி அளந்து பேச வேண்டும். இது ஆறறிவு உள்ளவர் பேசுவது போல் இல்லை. சீமான் மீண்டும் ஒருமுறை பிறந்து வளர்ந்தால் கூட கருணாநிதியின் செயலுக்கு ஈடாக முடியாது என மனோ தங்கராஜ் தெரிவித்தார். தெலுங்கானா மாநிலம் ராஜேந்திர நகர் தொகுதி எம்எல்ஏவாக இருப்பவர் பிரகாஷ் கவுட். பிஆர்எல் கட்சியை சேர்ந்த இவர் தனது ஆதரவாளர்களுடன் முதல்வர் ரேவந்த் ரெட்டி முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். தெலுங்கானாவில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பிஆர்எஸ் கட்சியில் இருந்து விலகிய எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. பழைய குற்றாலம் அருவியில் தற்போது காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை மட்டுமே குளிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். இதனால் அருவியை நம்பி தொழில் நடத்துபவர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் பழைய குற்றாலம் அருவியில் 24 மணி நேரமும் குளிக்க அனுமதிக்க வேண்டும் என சிபிஎம் முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி தெரிவித்தார். ஆகவே தமிழ்நாடு அரசு உரிய முறையில் இதை பரிசீலனை செய்து மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் இதை பரிசீலனை செய்ய வேண்டும். இந்த தென்காசி மாவட்டம் பிரித்த பிற்பாடு இங்க பெரிய தொழிற்சாலை எல்லாம் ஒண்ணும் வரல. விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள், சிறு குறு விவசாயிகள் தான் இருக்கிறாங்க. இந்த அருவி தான் ஒரு பெரிய தொழிற்சாலை. இதை நம்பிதான் 3 மாசத்துக்கு இவர்களுக்கான ஒரு சிறு வருவாய் என்பது வருது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதை தொடர்ந்து திருச்செங்கோடு பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் மதுரா செந்தில் தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடினர். சட்டம் ஒழுங்கு பற்றி பேச பழனிசாமிக்கு எந்த அருகதையும் கிடையாது. திமுகவினர் பதிலடி கொடுக்க ஆரம்பித்தால் அவர் தாங்க மாட்டார் என அமைச்சர் சேகர் பாபு கூறினார். சீமான் தரையில் படுத்து உருண்டாலும் திராவிட மாடல் ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்க முடியாது. சீமானின் வாய்க்கொழுப்புக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்றும் தெரிவித்தார். காவிரி ஒழுங்காற்றுக் குழு உத்தரவுப்படி தமிழகத்துக்கு தினமும் 1 டிஎம்சி தண்ணீர் திறக்க முடியாது என கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்தார். இதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் துரைமுருகன், கர்நாடக அரசு சிறு பிள்ளைகள் போல் அழுகுனி ஆட்டம் ஆடுகிறது. சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்புக்கு எதிர்ப்பு சொல்வது அரசியல் சட்டத்தை மீறும் செயல். எங்களுக்கும் சுப்ரீம் கோர்ட் போக தெரியும் என கூறியுள்ளார். அதிமுகவுடன் சீமான் நெருக்கம் காட்டி வருவதால் அவரை சீண்டி பார்க்கும் வேளையில் திமுக இறங்கியுள்ளது. நாம் தமிழர் கட்சியில் உள்ள பல்வேறு நிர்வாகிகளுக்கும் திமுகவினர் வலை வீசி வருகின்றனர். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து பாஜகவுக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உளவு பார்த்து சொல்கின்றனர். இதனால்தான் அவரது பின்னணியை அண்ணாமலை புட்டு வைத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2023-24 ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டில் 78 புள்ளிகளுடன் தமிழகம் 3ஆம் இடத்தில் உள்ளது. வறுமை ஒழிப்பில் 92 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்துள்ளது. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளில் 81 புள்ளிகளுடன் 2ஆம் இடமும் பிடித்துள்ளது. மொத்தமுள்ள 16 இலக்குகளில் 15 இலக்குகளில் 65 புள்ளிகளுக்கு மேல் பெற்று ஃப்ரண்ட் ரன்னர் பிரிவில் தமிழகம் இடம் பிடித்துள்ளது. தரமான கல்வி இலக்கில் 76 புள்ளிகளுடன் தமிழகம் 4ஆம் இடத்தில் உள்ளது. நாடு முழுவதும் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது. இந்நிலையில் இளங்கலை நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 13 பேரை சிபிஐ காவலில் எடுத்து விசாரிக்க பாட்னா ஹைகோர்ட் அனுமதி அளித்துள்ளது. ஒடிசா மாநில கவர்னராக ரகுபர் தாஸ் உள்ளார். ராஜ்பவனில் பொறுப்பு அதிகாரியாக பைகுந்த பிரதான் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவரை கவர்னர் ரகுபர் தாஸின் மகன் லலித்குமார் உட்பட 5 பேர் தாக்கியதாக அவரது மனைவி சையோத் பிரதான் கவர்னர் மாளிகையில் புகார் அளித்தார். கவர்னர் மகனை அழைத்து வர கடந்த 7ஆம் தேதி சொகுசு காரை அனுப்பவில்லை என தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளார். 2031 இந்தியா உலகின் 2வது பொருளாதார நாடாக மாறும் என ரிசர்வ் வங்கியின் துணை கவர்னர் மைக்கேல் டி பத்ரா தெரிவித்துள்ளார். 2060 உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும். கடந்த நிதியாண்டில் ரூபாய் 295.4 லட்சம் கோடி பொருளாதாரத்தை இந்தியா ஈட்டியுள்ளது. வளர்ந்த நாடாக மாற அடுத்த 10 ஆண்டுகள் 9.6% தொடர் வளர்ச்சி இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பீகாரின் பல்வேறு மாவட்டங்களில் 25 பேர் மின்னல் தாக்கி பலியானார்கள். படுகாயமடைந்த 39 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். ஜூலை மாதத்தில் மட்டும் பீகாரில் மின்னல் தாக்கி பலியானோர் எண்ணிக்கை 50ஆக அதிகரித்துள்ளது. பலியானவர்களின் குடும்பத்துக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார்.
ஆந்திர மாநிலம் அனகாபள்ளியில் நடந்த நடன நிகழ்ச்சியின் போது நடன கலைஞர் ஒருவர் கோழியின் தலையை கடித்து துண்டித்தார். இது தொடர்பான வீடியோ வைரலானது. வீட்டு அமைப்பு தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் நடன கலைஞர் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். விஜயநகரா ஹொஸ்பேட்டில் உள்ள ஹம்பியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் பீதியில் உள்ளனர். தகவல் அறிந்த வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைத்துள்ளனர். மேலும் விருபாக்ஷா கோயில் அருகே ஹேமகூட மலையில் சிறுத்தை நடமாடுவதை சுற்றுலா பயணிகள் பார்த்துள்ளனர். விரைவில் சிறுத்தையை பிடிக்கும்படி வலியுறுத்தினர். இந்தியாவின் மக்கள் தொகை 2060களின் முற்பகுதியில் 170 கோடியாக உச்சமடைந்து அதன் பின் 12% குறையும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நூற்றாண்டு முழுவதும் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா திகழும் என ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டு ராஜகணபதி கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 1008 கலசாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவாச்சாரியார்களால் பூஜை செய்யப்பட்ட 1008 கலச தீர்த்தங்களால் ராஜகணபதிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த ராஜகணபதியை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள சனி பகவான் கோயிலில் ஆனி மாத கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. வெள்ளிக் கவசத்தில் அருள் பாலித்த சனி பகவானை திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே காவிரி நகரில் உள்ள செல்வ விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் கிழக்கு ராஜகோபுரம் கும்பாபிஷேகம் நடைபெற்று வருடாபிஷேக விழா நடைபெற்றது. மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மதுரை கள்ளழகர் கோவிலில் ஆடி பௌர்ணமி விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் ஆடி பௌர்ணமி விழாவின் கொடியேற்றம் இன்று வெகு விமரிசையாக நடந்தது. கருடன் உருவம் பதித்த கொடி தங்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. 17ஆம் தேதி தங்க பல்லக்கிலும் 20ஆம் தேதி தங்க குதிரை வாகனத்திலும் கள்ளழகர் எழுந்தருளல் நடக்கவுள்ளது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 21ஆம் தேதி நடக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பொது திரை சுதந்திரர்கள் பால்குடம் காவடி எடுத்து வழிபட்டனர். 45வது ஆண்டை முன்னிட்டு ஆனந்தவள்ளி அம்பாள் சமேத சிவகுழந்தீஸ்வரர் கோவிலில் கணபதி ஹோமம் நடந்தது. பின்னர் விரதமிருந்த பக்தர்கள் 200க்கும் மேற்பட்டோர் பால்குடம் காவடி மற்றும் அலகு குத்தினர். நெல்லை மாவட்டம் திருப்புடைமருதூரில் கோமதி அம்பாள் சமேத நாரும்பநாதர் கோவிலில் வருஷாபிஷேக விழா கோலாகலமாக நடந்தது. 63 நாயன்மார்கள் வீதியுலா விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் ஆடிப்பெரும் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடிக்கம்பத்தில் சிறப்பு வழிபாடுகளுக்கு பின்னர் கருடாழ்வார் உருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து காலை சூரிய பிரபையும் இரவு சந்திர பிரபையும் நடைபெறவுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தங்க ரதம் புறப்பாடு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. கோயில் பிரகார பணிகள் நடைபெற உள்ளதால் நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் பணிகள் முடிவுற்ற பின் தங்கரதம் புறப்பாடு வழக்கம் போல் நடைபெறும் என திருக்கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேல் விடாமல் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் ஆனி கடைசி வெள்ளியை முன்னிட்டு நடைபெற இருந்த காஞ்சி காமாட்சியம்மன் தங்க தேர் பவனி ரத்து செய்யப்பட்டது. தேர் பவனியை காண வந்திருந்த பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை சானலில் தண்ணீர் திறந்து விடாததால் 8000 ஏக்கர் விளை நிலங்களை விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதனை கண்டித்து அதிமுக சார்பில் தோவாளையில் கஞ்சி காய்ச்சும் போராட்டம் நடந்தது. எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் பங்கேற்றார். அதிமுகவினர் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். கோவை மாநகர போலீஸ் மற்றும் மாநகராட்சி இணைந்து சிட்டி ஏஆர் குவார்ட்டர்ஸ் வளாகத்தில் திடக்கழிவு மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு வகுப்பு போலீஸ் குடும்பத்தினருக்கு நடத்தப்பட்டது. இதில் திரளானோர் பங்கேற்று பயன்பெற்றனர். கொடைக்கானலின் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மீது தவழ்ந்து சென்ற மேகங்களை கண்ட டூரிஸ்டுகள் பரவசமடைந்து கண்டு ரசித்தனர். பழனி செல்லும் மெயின் ரோட்டில் உள்ள PL செட் பகுதி அருகே பசுமை மிகுந்த மலைகள் மற்றும் மலை முகடுகள் மீது தழுவி சென்ற மேக கூட்டங்களைக் கண்டு டூரிஸ்டுகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வெள்ளக்கல்பட்டியில் ஸ்கிரப் டைபஸ் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட கந்தசாமி என்பவர் சிகிச்சை பலனின்றி சேலம் மருத்துவமனையில் இறந்தார். இறந்த கந்தசாமி வசித்த பகுதியில் சுகாதாரத்துறையினர் வீடு வீடாக சென்று மருந்து தெளித்தனர், கொசு மருந்து அடித்தனர், மருத்துவ முகாம் அமைத்து காய்ச்சல் பரிசோதனை செய்து வருகின்றனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட வேளச்சேரி ஏரியில் நடக்கும் ஆகாய தாமரை அகற்றும் பணியை தலைமை செயலாளர் சிவ்தாஸ் சிங் மீனா ஆய்வு செய்தார். இந்த பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். ஏரியின் ஷட்டர் உள்ள பகுதிகளில் இரும்பு கேட் அமைக்குமாறும் கால்வாய்களை சீரமைக்கவும் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். சென்னை கொளப்பாக்கத்தில் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆய்வு செய்தார். மழைநீர் கால்வாய் தூர்வாரப்படவில்லை, மழைநீர் கால்வாய்க்கு இணைப்பு கொடுக்கவில்லை என அங்கிருந்த பெண்கள் அவரிடம் புகார் தெரிவித்தனர். அவர்களின் செல்போன் நம்பரை பெற்றுக்கொண்ட சிவ்தாஸ் மீனா நாளைக்கே சரி செய்ய ஆட்கள் வருவார்கள் என கூறினார். சேலம் மாவட்டம் அப்பம்சமுத்திரம் பகுதியில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஊர்வலம் நடந்தது. 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி ஊர்வலம் சென்றனர். கோவையைச் சேர்ந்த சர்வஜித் நாராயணன் என்ற 12 வயது சிறுவன் 14 அடி உயர டவரில் அஷ்டகோணாசனத்தில் 7 நிமிடம் 20 வினாடிகள் தொடர்ந்து நின்று உலக சாதனை படைத்துள்ளார். இவருக்கு உலக சாதனைக்கான பதக்கமும் சான்றும் வழங்கப்பட்டது. சக மாணவர்களும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களும் பாராட்டி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் பெய்த கனமழையால் பழைய தாலுகா அலுவலகம் அருகே நின்ற பழமை வாய்ந்த செங்கருங்காலி மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த மரத்தை வெட்டி அகற்றாமல் வேறொரு இடத்தில் நட்டு பராமரிக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த வீராம்பட்டினம் கிராமத்தில் கஞ்சா பயன்படுத்தினாலோ அல்லது விற்பனை செய்தாலோ அவர்களை ஊரை விட்டு தள்ளி வைக்க பஞ்சாயத்து கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. கஞ்சா விற்பனை செய்பவர்களுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தண்டோரா மூலம் அப்பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் 17ஆம் தேதி சசிகலா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. வரும்போது சசிகலா அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாது, அதிமுக கொடி கம்பங்களில் கொடியை ஏற்றக்கூடாது என தென்காசி அதிமுகவினர் SP சுரேஷ்குமாரிடம் புகார் மனு அளித்தனர். திருப்பத்தூர் பகுதியில் உள்ள 25 அடி உயர அரசு மரத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த லிங்கேஸ்வரன் என்ற இளைஞர் ஏறினார். கீழே இறங்க முடியாமல் தவித்த அவரை மீட்க தீயணைப்பு வீரர்கள் முயன்றனர். தன்னை பிடிக்க வருவதாக நினைத்த லிங்கேஸ்வரன் மரத்தில் இருந்து குதித்தார். இதில் படுகாயமடைந்த அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் புறவழிச்சாலையில் ஞானமணி என்பவர் தேநீர் கடை வைத்துள்ளார். கடை அருகே உள்ள குடோனில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இருப்பினும் அங்கிருந்த உணவுப் பொருட்கள் உட்பட ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து ஐயக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் தஞ்சை கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் கைகளில் மண் சட்டி ஏந்தி தண்ணீர் கேட்டு நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கேத்தி பகுதியை சுற்றியுள்ள 14க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அறுவடை திருவிழா நடந்தது. இந்த விழாவில் பாரம்பரிய நடனமாடி சிறப்பு பூஜைகள் நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் கேணிக்கரை பகுதியில் திருடப்பட்ட சுமார் 7.20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 37 அலைபேசிகள் மீட்கப்பட்டு அதனை உரியவர்களிடம் SP சந்தீஷ் ஒப்படைத்தார். மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட உரிமையாளர்கள் போலீசாருக்கு நன்றிகளை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் செம்பனூர் ஸ்ரீ கார்டன் ஐயனார் கோயில் ஆனி மாத புறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. அரசு அனுமதி பெறவில்லை. 200க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டது. சீறி பாய்ந்த காளைகளை இளைஞர்கள் பிடிக்க முயன்றனர். இதில் மாடுபிடி வீரர்கள், பார்வையாளர்கள் என 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் தற்போது சூறைக்காற்றுடன் மழை பெய்து வருகிறது. ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது. பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்ட சட்டம் ஒழுங்கு பிரிவு கூடுதல் DGP-யாக பொறுப்பேற்றுள்ள டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் தலைமையில் கோவை மற்றும் சேலம் DIG SP-க்கள், கூடுதல் SP-க்கள், DSP-க்களுடனான ஆலோசனைக் கூட்டம் சேலத்தில் நடந்தது. போலீஸ் குற்றப்பதிவேட்டில் உள்ள ரவுடிகளை கண்காணிப்பது குறித்தும் ஆபத்துள்ள அரசியல் தலைவர்களின் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு பிரச்சினை உட்பட பல்வேறு ஆலோசனைகளை புதிய DGP வழங்கினார். கோவை புதூர் RDO அலுவலகம் அருகே உள்ள பஸ் ஸ்டாப்பில் நின்றிருந்த ஜனனி என்ற கல்லூரி மாணவியை நோக்கி மாடு ஒன்று ஓடி வந்தது. தன்னை மாடு துரத்துவதாக நினைத்து பயந்து ஓடிய மாணவி மீது 2-வீலர் மோதியதில் சம்பவ இடத்திலேயே இறந்தார். தகவல் அறிந்த போலீசார் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கவிஞர் வைரமுத்து தனது 72வது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தனது தோட்டத்தில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த 5 அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கினார். 100 ஆண்டு பழமையான பெரியகுளம் நூலக வளர்ச்சிக்காக 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார். வைரமுத்துவின் நண்பர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தேனி மதுரை ரோட்டில் 92 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடக்கிறது. கட்டுமான பணி மந்தகதியில் நடந்ததாக கூறப்படுகிறது. தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் மேம்பால பணிகளை ஆய்வு செய்தார். மேம்பால பணிகள் விரைவில் முடிக்க வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்து சென்றார். காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழையால் கர்நாடக அணைகளில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. அணைகளில் இருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 5000 கன அடியாக அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தொகுதி 1 தேர்வுகள் இன்று நடக்கிறது. அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் பகுதிகளில் 7 தேர்வு மையங்களில் 2551 பேர் விண்ணப்பித்து தேர்வினை எழுதுகின்றனர். தேர்வெழுதும் மையங்களை கலெக்டர் ஆனி மேரி ஸ்வர்ணா நேரில் பார்வையிட்டார். திருச்சி ஆயுதப்படை மைதானத்தில் எஸ்ஐ முதல் உதவி ஆணையர் வரை உள்ள காவல்துறையினர் 46 பேருக்கு துப்பாக்கி பிரயோகப்படுத்தும் பயிற்சி கொடுக்கப்பட்டது. திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி பயிற்சியினை நேரடியாக ஆய்வு செய்து துப்பாக்கிகளை கையாளுவது குறித்து விளக்கமளித்தார். திருச்சி மாவட்டத்தில் அனைத்து வட்டங்களிலும் 31 தேர்வு மையங்களில் குரூப் 1 தேர்வினை 9960 பேர் விண்ணப்பித்து தேர்வினை எழுதுகின்றனர். தேர்வுக்கூட மையங்களில் 31 தேர்வு மைய முதன்மை கண்காணிப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு துணை கலெக்டர் நிலையில் 3 பறக்கும் படை அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விவசாய நிலங்களை மனைப்பிரிவாக பதிவு செய்யக்கூடாது. ஆனால் குறைந்த பரப்பளவு உள்ள விவசாய நிலங்களை விவசாய நிலமாக விற்க வாங்க தடையில்லை. சாலையை ஒட்டியுள்ளது என கூறி குறைந்த பரப்பளவில் கைமாறும் விவசாய நிலங்களை பதிவு செய்ய மறுக்கக்கூடாது என பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் சார் பதிவாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் வலையில் சிக்கிய இறால், நண்டு, கணவாய், காரல் உள்ளிட்ட பல வகை மீன்களுக்கு வியாபாரிகள் சிண்டிகேட் அமைத்து விலை குறைத்ததால் பெரும் இழப்பு ஏற்பட்டது. இதனை கண்டித்து உரிய விலை கிடைக்க கலெக்டர் நடவடிக்கை எடுக்க கோரி ஜூலை 6 முதல் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்தம் செய்தனர். மீனுக்கு உரிய விலை வழங்கப்படும் என வியாபாரிகள் தெரிவித்ததால் மீனவர்கள் வேலைநிறுத்தத்தை வாபஸ் பெற்று 7 நாட்களுக்கு பின் மீன்பிடிக்க சென்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஆம்னி கார் மீது லோடு லாரி மோதியதில் காரில் வந்த நடன கலைஞர் சிவாஜி சம்பவ இடத்திலேயே இறந்தார். பார்த்திபன் என்பவர் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்த ஆத்தூர் நகர போலீசார் சிவாஜியின் உடலை மீட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கும் படுகாயமடைந்த பார்த்திபனை சேலம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பினர். விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான ஓட்டு எண்ணிக்கை நடந்தது. அப்போது ஒருவர் போலி அடையாள அட்டையை வைத்து ஓட்டு எண்ணும் மையத்துக்குள் நுழைய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் அந்த நபரை பிடித்து விசாரிக்கின்றனர். மும்பையில் கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வருகிறது. முக்கிய சாலைகளில் வெள்ள நீர் சூழ்ந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. புறநகர் ரயில் சேவை மற்றும் விமான சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது. தமிழக அரசு துறைகளில் சப் கலெக்டர் உள்ளிட்ட 7 பதவிகளில் 90 காலி பணியிடங்கள் உள்ளன. இதனை நிரப்புவதற்கான குரூப் 1 முதல்நிலை தேர்வு இன்று நடக்கிறது. மொத்தம் 797 தேர்வு மையங்களில் 2,38,000 பேர் தேர்வு எழுதுகின்றனர். சென்னையின் பல்வேறு இடங்களில் நள்ளிரவில் கனமழை வெளுத்து வாங்கியது. பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் 31 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான பயணிகள் கடும் அவதியடைந்தனர். சூறைக்காற்று வீசியதால் தரையிறங்க முடியாமல் 4 விமானங்கள் பெங்களூருக்கு திருப்பிவிடப்பட்டன. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், நீலகிரி, கோவை, தேனி, வேலூர் உட்பட 12 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 15ஆம் தேதி நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் கள்ள நோட்டு மற்றும் டூப்ளிகேட் லாட்டரி உள்ளிட்ட பல திருட்டு வழக்குகளில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த தென்காசியை சேர்ந்த அசோக் மற்றும் மதினா ஒலி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இருவரின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த விகாஷ் தூபே என்ற இளைஞரை கடந்த 40 நாட்களில் 7 முறை பாம்பு கடித்துள்ளது. அந்த 7 முறையும் சனிக்கிழமை மட்டுமே விகாஷை பாம்பு கடித்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது. பாம்பு கடி சிகிச்சைக்கு ஏராளமாக செலவு செய்து விட்டதாக கலெக்டர் ஆபீஸ் அதிகாரிகளிடம் கண்ணீர் மல்க கூறினார். விகாஷிற்கு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் குன்னத்தூரைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் தனியார் பால் நிலையத்தில் பால் ஊற்றிவிட்டு முக்கரம்பள்ளி ரயில்வே லைனை கடக்கும் போது ஓமலூர் சென்னை கூட்ஸ் ரயில் மோதி சம்பவ இடத்திலேயே இறந்தார். திருப்பத்தூர் ரயில்வே போலீசார் அவரது உடலை மீட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மாடம்பக்கத்தைச் சேர்ந்த மூதாட்டி விஜயலட்சுமி சாலையில் நடந்து சென்றபோது பைக்கில் வந்த மர்ம நபர் 4.5 சவரன் தங்கச் செயினை பறித்துச் சென்றார். சேலூர் போலீசார் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட தினேஷ் பாபு என்பவரை கைது செய்தனர். சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற தங்கை திருமண விழாவில் பங்கேற்பதற்காக சிங்கப்பூரில் இருந்து அபிராமி என்பவர் வந்திருந்தார். தாலி கட்டிய போது 11 சவரன் நகை, பாஸ்போர்ட் வைத்திருந்த கைப்பையை தரையில் வைத்துவிட்டு அச்சதை தூவினார். அந்த நேரத்தில் அருகில் இருந்த பெண் ஒருவர் கைப்பையை திருடி சென்றார். சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் அந்த பெண்ணை தேடுகின்றனர். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ரேணுகா சென்னை தரமணியில் உள்ள டிஎல்எஃப் நிறுவனத்தில் ஹவுஸ்கீப்பிங் வேலை செய்து வருகிறார். பணி முடிந்து வெளியே சென்ற அவர் மீது அங்கிருந்த இரும்பு பலகை விழுந்தது. இதில் படுகாயமடைந்த ரேணுகா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லும் வழியில் இறந்தார். தரமணி போலீசார் விசாரிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் பெரிய ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். இவரது மகன்கள் 10 வயது ராஜா, 8 வயது ஸ்ரீகாந்த் இருவரும் ஏரந்தாங்கல் ஏரிக்கு நண்பர்களுடன் குளிக்க சென்றனர். அங்கிருந்த பள்ளத்தில் உள்ள சேற்றில் சிக்கி இருவரும் நீரில் மூழ்கினர். அப்பகுதி மக்கள் இருவரையும் உடனடியாக சென்று மீட்டனர். இருப்பினும் அவர்கள் பரிதாபமாக இருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் அமைந்துள்ள அதானி முனையத்தில் கண்டெய்னர் காலிப்பெட்டிகளை அடுக்கி வைக்கும் பணிகள் நடக்கிறது. இந்த பணியில் ஈடுபட்டிருந்த டிரைவர் நாகராஜன் மீது காலி கண்டெய்னர் பெட்டி கிரேனில் இருந்து விழுந்தது. இதில் அவர் ஸ்பாட்டிலேயே பலியானார். பயிற்சி பெறாத வட மாநிலத்தவரை கிரேன் ஆபரேட்டராக பணிக்கு வைத்ததே விபத்துக்கு காரணம் என கூறி லாரி டிரைவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன். தனது மனைவியை பிரிந்த இவர் சென்னை கொரட்டூரைச் சேர்ந்த பெண் ஒருவரை 2வது திருமணம் செய்தார். 8ஆம் வகுப்பு படிக்கும் பெண்ணின் மகளும் இவர்களுடன் வசித்து வந்தார். அந்த பெண்ணுக்கு கணேசன் பாலியல் தொல்லை கொடுத்தார். குடியாத்தம் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் சுக்கம்பட்டியில் மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த கணவன் சுரேஷ் தனது மனைவி இந்துமதியை பஞ்சு வெட்டும் கத்தியால் சரமாரியாக குத்திக் கொலை செய்தார். தகவல் அறிந்த காரிப்பட்டி போலீசார் இந்துமதியின் உடலை கைப்பற்றி சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சுரேஷை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை அத்தனாவூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரகதீஸ்வரன் தனது குடும்பத்தினருடன் சென்னைக்கு சென்றுவிட்டு ஊருக்கு திரும்பினார். ஆம்பூர் அடுத்த வடபுதுப்பட்டு பகுதியில் வந்தபோது சாலையோர தடுப்பில் மோதி கார் கவிழ்ந்தது. இதில் பிரகதீஸ்வரனின் தாய் திலகம் பலியானார். விபத்தில் சிக்கிய கார் மீது மோதாமல் இருப்பதற்காக பின்னால் வந்த சொகுசு பஸ்ஸை டிரைவர் நிறுத்தினார். பஸ் மீது சுற்றுலா வேன் மோதியதில் 8 பேர் காயமடைந்தனர். மதுரையில் 14 வயது மாணவன், ஆட்டோ டிரைவர் பால்பாண்டியன் ஆகியோரை 2 கோடி ரூபாய் கேட்டு மர்ம கும்பல் கடத்திச் சென்றது. இந்த கடத்தலுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது IAS அதிகாரி ஒருவரின் மனைவி சூர்யா என்பது தெரியவந்தது. சூர்யா உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சொக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மூக்கையா, வயது 60. பிள்ளையார்பாண்டி என்பவரது தோட்டத்தில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்து வந்தார். நள்ளிரவில் அங்கு வந்த காட்டு யானை ஒன்று மூக்கையாவை கீழே தள்ளி மிதித்தது. இதில் அவர் ஸ்பாட்டிலேயே பலியானார். சொக்கம்பட்டி போலீசார் விசாரிக்கின்றனர். நேபாள பார்லிமெண்டில் நடந்த நம்பிக்கை ஓட்டெடுப்பில் தோல்வியடைந்ததால் பிரசண்டா அரசு கவிழ்ந்தது. நம்பிக்கை ஓட்டெடுப்புக்கு முந்தைய நாள் நேபாளம் சீனா ரயில்வே திட்டத்துக்கு பிரசண்டா அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரோட் அண்ட் பெல்ட் திட்டத்தின் கீழ் அண்டை நாடுகளில் சீனா செயல்படுத்தி வரும் இந்த ரயில் திட்டத்தில் இந்தியா சேரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் உள்ள பிஜி கிராமத்தில் ஆற்றங்கரையோரம் இருந்த பள்ளிக்கூடம் திடீரென இடிந்து விழுந்தது. இதில் ஆசிரியர்கள், மாணவர்கள் என 12 பேர் பலியானார்கள். இடிபாடுகளுக்குள் சிக்கிய 100க்கும் மேற்பட்டோரை மீட்கும் பணி நடந்தது. இந்திய கிரிக்கெட் அணியின் ஸ்டைலிஷ் பேட்ஸ்மேன் யுவராஜ் சிங் கிரிக்கெட் போட்டியில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்றார். இப்போது நடந்த இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான லெஜண்ட்ஸ் கிரிக்கெட் போட்டியில் விளையாடினார். 28 பந்துகளில் 5 சிக்ஸர், 4 பவுண்டரி என 59 ரன்கள் எடுத்து தனது அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். சூரிய வம்சம், வருஷமெல்லாம் வசந்தம் உள்ளிட்ட படங்களின் பாடலாசிரியர் ரவிசங்கர் சென்னை KK நகரில் வசித்து வந்தார். தனிமையிலும் மற்றும் நீண்ட நாட்களாக மன உளைச்சலில் இருந்த ரவிசங்கர் நேற்று இரவு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் திரையுலகினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ், அமிதாப், கமல், தீபிகா படுகோனே நடிப்பில் வெளியாகியுள்ள கல்கி 2898 AD படம் ₹1000 கோடி வசூலை கடந்து சாதனை படைத்துள்ளது. 2 வாரங்களில் இவ்வளவு கோடியை வசூலித்துள்ளது. தெலுங்கில் இத்தகைய சாதனையை படைக்கும் 3வது படம். இதற்கு முன் பாகுபலி 2, RRR படங்கள் ₹1000 கோடி வசூலை கடந்தன.
ஆர்ஜே பாலாஜி அவரது நண்பர் சரவணன் இணைந்து இயக்கிய படம் மூக்குத்தி அம்மன். நயன்தாரா மூக்குத்தி அம்மனாக நடித்திருந்தார். அவருடன் ஆர்ஜே பாலாஜி, ஊர்வசி, ஸ்மிருதி வெங்கட் நடித்தனர். இதன் 2ஆம் பாகத்தை த்ரிஷாவை வைத்து இயக்க திட்டமிட்டு வந்தார் பாலாஜி. இப்போது மூக்குத்தி அம்மன் 2 உருவாவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நயன்தாராவை இதிலும் தொடர்கிறார். ஐசரி கணேஷ், நயன்தாரா இணைந்து தயாரிக்கிறார்கள். ஆர்ஜே பாலாஜி இயக்கவில்லை, வேறு ஒருவர் இயக்குகிறாராம். கன்னட சினிமாவின் முன்னணி நடிகர் சிவராஜ்குமார் சமீப காலமாக பிற மொழிகளிலும் கவனம் செலுத்துகிறார். தமிழில் ஜெயிலர், கேப்டன் மில்லர் படங்களில் நடித்தவர் அடுத்து தெலுங்கில் கால் பதிக்கிறார். ராம் சரண், ஜான்வி கபூர் நடிக்க உள்ள படத்தில் முக்கிய வேடத்தில் இவர் நடிக்கிறார். இதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இசையமைப்பாளர் இளையராஜா 3 ஆண்டுகளுக்கு பின் சென்னையில் இசை நிகழ்ச்சியை நாளை நடத்துகிறார். இதில் அவரின் பல ஹிட் பாடல்கள் பாடப்பட இருக்கிறது. இளையராஜாவுடன் விபாவரி, ஸ்வேதா மோகன், எஸ்பிபி சரண், ஹரிச்சரண், மது பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் பாடுகின்றனர். விழாவில் ஹைலைட்டாக அங்கேரி இசை கலைஞர்களும் நிகழ்ச்சியில் இசையமைக்க உள்ளனர். சென்னை YMCA மைதானத்தில் மாலை 6:30 மணிக்கு நிகழ்ச்சி துவங்குகிறது. அருண் ஈவன் மற்றும் மெர்க்குரி நிறுவனத்தினர் இணைந்து இவ்விழாவினை நடத்துகின்றனர். நடிகை நிவேதா தாமஸ் நடித்துள்ள தெலுங்கு படமான 35 ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகிறது. குட்டி ஸ்டோரி என்ற பெயரில் இவர் வெளியிட்ட பதிவு: இந்த படத்தை பார்க்க சின்ன குழந்தை போன்ற ஆர்வத்தில் காத்திருக்கிறேன். எனது முகத்தில் 35 படம் சிரிப்பை வரவைத்தது. நீங்கள் அனைவரும் இந்த படத்தை ஆவலுடன் பார்ப்பீர்கள் என்று நம்புகிறேன். இது எனது படம் என்று நான் பெருமையாக கூறுகிறேன் என்கிறார். ஷங்கர் இயக்கத்தில் கமல், சித்தார்த், ரகுல் பிரீத் சிங் உள்ளிட்டோர் நடித்த இந்தியன் 2 படம் நேற்று உலகம் முழுவதும் 5 மொழிகளில் வெளியானது. இந்த படத்திற்கு நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்தாலும் முதல் நாளில் உலக அளவில் ரூபாய் 60 கோடி வசூலித்து இருப்பதாக பாக்ஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் மட்டும் 30 கோடி வசூலித்திருக்கும் என்கிறார்கள்.